பரமனா பணமா? விசித்திரமான உயிரினத்தின் கதை. இந்த உலகில் ஒரு விசித்திரமான உயிரினம் உண்டு. மனிதர்கள் அருவருப்பாக எண்ணுவதை ஆர்வமாக தேடி அலையும். அதன் பெயர் சாணவண்டு. இந்த வண்டுக்கு மாட்டுச்சாணம்தான் உலகின் மிக உயர்ந்த பொக்கிஷம். சாணம் எங்கு கிடைக்கும் என்று அது அலைந்து திரியும். ஒரு துண்டு சாணம் கிடைத்துவிட்டால் போதும், அதை உருட்டி உருட்டி தன் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும். அந்த சாணத்தை வைத்து தன் வீட்டை அலங்கரிக்கும். அதன் மேலேயே அமர்ந்து பெருமைப்படும். பெண் வண்டுகளோ எந்த ஆண் வண்டு அதிக சாணத்தை சேர்த்து வைக்கிறதோ அதையே சிறந்த துணையாக தேர்ந்தெடுக்கும். தங்களின் முட்டைகளை கூட அந்த சாண உருண்டைக்குள்ளேயே இட்டு பாதுகாக்கும். அந்த வண்டுகளை பொறுத்தவரை சாணமே அதன் உலகம், சாணமே அதன் சொத்து. மனிதர்களும் சாண வண்டுகளும். சாண வண்டை பார்த்து நாம் சிரிக்கலாம். அசுத்தமான சாணத்தை போய் இவ்வளவு உயர்வாக நினைக்கிறதே என்று நாம் எண்ணுவோம். ஆனால் மனிதர்களாகிய நாமும் பல நேரங்களில் இந்த சாண வண்டுகளைப் போலவே வாழ்கிறோம். பரலோகத்தின் பார்வையில் அழியக்கூடிய இந்த உலக ஐஸ்வர்யமும் பணமும் அந்த சாணத்திற்கு ஒப்பானதே. மனிதர்கள் எதை மேன்மையானது என்று தேடி அலைகிறார்களோ அவை தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கக்கூடும். பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அதுவே ஒருவனுடைய வாழ்வின் இலக்காக மாறும்போது அவன் சாணத்தை சேமிக்கும் வண்டை போலவே மாறுகிறான். வேதாகம பாடம். பணம் என்பது நாம் பயன்படுத்துவதற்கான ஒரு கருவி மட்டுமே. ஆனால் பண ஆசை என்பது நம் ஆத்துமாவை கொள்ளும் விஷம். அழியாத பரலோக பாக்கியத்தை விட்டுவிட்டு அழியும் உலகப் பொருட்களை சேமிப்பது சாணத்தை வைரம் என்று நம்புவதற்கு சமம். கதையோடு இணைந்த வேதவசனம். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முடிவுரை. நாம் எதை மேன்மையாக எண்ணுகிறோம்? மண்ணோடு மறையும் பணத்தையா அல்லது விண்ணுலகை தரும் பரமனையா? சாணவண்டின் மனநிலை நீங்கி தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் அறிவை பெறுவோமாக. ஆமேன்.